அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வெக்டார் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாலினாய்டல், இர்ரோட்டேஷனல், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், யூனிட் வெக்டார் இதை வச்சு நிறைய சம்ஸும் போட்டுட்டோம். அதுக்கு அதை பேஸ் பண்ணி நிறைய ரிவிஷனுக்கும் ஏற்ற மாதிரி நிறையா சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் இன்டகிரேஷன் போகிறோம். அதில் வந்து லைன் இன்டகிரல். இதில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. If C is a simple closed curve, that is a curve which does not intersect itself anywhere, then the integral of f around C is called the circulation of f about C, and it is denoted by single integral போடுவோம் f dot dr. Cங்கிறது simple closed curve. Integral of f around C is called the circulation of f about C, and it is denoted by integral f dot dr. இதில் கொஸ்டின் பாருங்கள். எவாலுவேட் f dot dr வேறு f ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் த கர்வ் C ஈக்குவல் டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இந்த xy பிளேன் ஃப்ரம் 0,0 to 4,4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எவாலுவேட் பண்ணணும். அதாவது f dot dr இன்டெக்ரல் f dot dr ஃபைன் பண்ணணும். ஸோ f dot dr கண்டுபிடிக்கிறதுக்கு f வந்து கொடுத்துருக்காங்க, dr வேணும். ஸோ r ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம், xi ப்ளஸ் yj மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா xy பிளேன் இல்லையா, ஸோ அதனால் நம்ம z போடலாம். அப்போ r ஈக்குவல் டு xy ப்ளஸ் yj. அப்போ dr என்ன வரும், dxi ப்ளஸ் dyj. அப்போ f டாட் dr போடும்போது f எழுதிக்கோங்க டாட் dr. கரெக்டாக f ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் y ஸ்கொயர் i ப்ளஸ் yj கொடுத்துருக்காங்க. ஸோ f டாட் dr, drங்கிறது dxi ப்ளஸ் dyj. இப்போ f டாட் dr. இப்போ இதை வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் dx ப்ளஸ் y dy, x ஸ்கொயர் y ஸ்கொயர் dx ப்ளஸ் இது ரெண்டையும் பண்ணும்போது y dy. i டாட் i 1 வரும். அதனால் இது ரெண்டு ஐயே தான் பண்ண முடியும், ஜேவும் தான் பண்ண முடியும். மாற்றி இன்ட்டு பண்ணும்போது i டாட் ஜேனாலும் சரி, ஜே டாட் i பண்ணும்போதும் சரி, அது நம்மளுக்கு 0 ஆயிரும். அதனால ரெண்டு டேர்ம் மட்டும் தான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் இது வந்து எஃப் டாட் டிஆர். இப்போ இன்டகிரல் போடுவோம். இன்டகிரல் சி எஃப் டாட் டிஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் போடுங்க. நம்ம தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். இன்டகிரல் சி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் தனியாக, அதே மாதிரி இன்டகிரல் சி ஒய் டிஒய் தனியாக. அதுக்கப்புறம் இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0 to 4,4. அதனால் இன்டகிரல் 0 to 4 போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஒய் ஸ்கொயரை தூக்கிட்டு, ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ண போகிறோம், அதனால் ஒய் ஸ்கொயரை தூக்கிட்டு 4x போட்டுக்கலாம். ஏன்னா கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டகிரல் 0 to 4 இந்த ஒய் ஸ்கொயரை தூக்கிட்டு 4xன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்டகிரல் 0 to 4 ஒய் டிஒய். இப்போ இதை வந்து 4 கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே போட்டோம். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸை இன்ட்டு பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் ஆயிரும். ஸோ எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் 0 to 4 ஒய் டிஒய். இப்போ இது இன்டகிரேட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், எக்ஸ் கியூபை பண்ணால் எக்ஸ் பவர் 4/4, ஒய்யை பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2, 0 to 4 இல்லையா. இப்போ லிமிட்டை போடலாம். அப்போ வந்து எக்ஸுக்கு வந்து 4 போடுவோம் இல்லையா. அப்போது 4 பவர் 4 கரெக்டுங்களா. இந்த 4 வெளியே கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஒய் பவர் ஒய்க்கு தான் என்ன போட போகிறோம், லிமிட் வந்து 4. இப்போ 4 ஸ்கொயர் பை 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 264 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 264 வருதான்னு பார்த்துக்கோங்க. சால்வ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 264 வரும். 264 வரும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எவாலுவேட் கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் இன்டகிரல் எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அரவுண்ட் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அரவுண்ட் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இன்டகிரல் எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 2π என சர்க்கிள். ஸோ 0 to 2π எப்படி ஸ்லிப் பண்ணோன்னா எக்ஸ் டிஒய் பை டிடி மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பை டிடி ஹாஃப் டிடி.
ஆஃப் டிடி, அதாவது டிஒயால் டிடியால் டிவைட் பண்ணி டிடியால் இன்டூ பண்ணிடுவோம். அந்த மாதிரி டி வச்சு பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை எக்ஸ் டிஒய் பை டிடி மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பை டிடி ஹாஃப் டி. இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் வந்து கொஸ்டினை கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி, ஒய் ஈக்குவல் டு சைன் டி. அப்போது எக்ஸ் இருக்கிறதுல காஸ் டி போடுங்க. டிஒய் பை டிடி வரும்போது என்னாகும்? இன்னொரு காஸ் டி வரும் இல்லையா? அப்போ காஸ் டி இன்ட்டு காஸ் டி. அதே மாதிரி ஒய் இருக்கிறதுல சைன் டி போகிறோம். டிஎக்ஸ் பை டிடி வரும்போது என்னாகும்? மைனஸ் காஸ் டி வரும். ஏன்னா காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி வரும். அதே இது சைன் டியை பண்ணால் ப்ளஸ் காஸ் டி தான் வரும். அதனால தான் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். காஸ் டி இன்ட்டு காஸ் டி காஸ் ஸ்கொயர் டி, சைன் டி இன்ட்டு சைன் டி சைன் ஸ்கொயர் டி ஆகிடுச்சு. இப்போ இதோட வேல்யூ 1. இப்போ 1 இன்ட்டு டிடி டி ஆகும். டிஃப்ரென்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லிமிட் போடுங்க 0 to 2π. இப்போ 2π மைனஸ் 0 ஈக்குவல் டு 2π தான் ஆன்சர். ஸோ இந்த வினாவுக்கு விடை வந்து 2π. அடுத்தது f ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் மைனஸ் 14y z ஸ்கொயர் ஜே ப்ளஸ் 20x z ஸ்கொயர் கே எவாலுவேட் கொடுத்துருக்காங்க. f டாட் dr from 0 0 0 to 1 1 1 along the curve x equal to t, y equal to t square, z equal to t cube கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலான்னா x வந்து t, y t squared, z t cube கொடுத்துருக்காங்கன்னா அப்போ dx வந்து dt, dy என்ன வரும்? 2t dt, dz வரும் 3t square dt. அதுக்கப்புறம் 0 to 1 லிமிட்டு கரெக்டுங்களா? 0 to 1. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் போட்டுக்கலாம். f டாட் dr, f எழுதியிருக்கோம். dr டாட் dr போட்டோம்னா f dr, dr என்ன வருவோம்? dr ஈக்குவல் டு என்ன போடுவோம்? dr dxi ப்ளஸ் dyj ப்ளஸ் dzk. அப்போ fங்கிறது என்னது? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6y மைனஸ் 14y z ஸ்கொயர் j ப்ளஸ் 20x z ஸ்கொயர் k. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6y dx minus 14y z square dy plus 20x z square dz. கரெக்டுங்களா? அதையும் எழுதிக்கிறோம். f டாட் dr எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் எல்லாமே டீயை சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல டி போடுவீங்க, டிஎக்ஸ் இருக்க இடத்துல டிடி போடுவீங்க. எக்ஸுக்கு டி போட்டால் டி ஸ்கொயர்டு, ஒய்யுக்கு என்னாகும்? டி ஸ்கொயர்டு போடுவோம், டிஎக்ஸ்க்கு டிடி. அதே மாதிரி இங்கே மைனஸ் 14, ஒய் வந்து டி ஸ்கொயர்டு, இசட் ஸ்கொயர் வந்து டி பவர் 6, அப்போ டி பவர் 8 ஆயிரும். டிஒய் வந்து 2t dt. அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 20, எக்ஸ் வந்து டி, இசட் ஸ்கொயர்னால் இங்கே டி பவர் 6 ஆயிருமா? அப்போ டி பவர் 6 இங்கே ஒரு டி வந்திருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, எக்ஸ் வந்து டி, இசட் ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணி டி பவர் 6 வரும். கரெக்டுங்களா? அப்புறம் டிஇசட் வந்து 3t ஸ்கொயர் dt. அடுத்த ஸ்டெப்பில் கம்பைன் பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணுங்கள். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 9t ஸ்கொயரு, இங்கே 28t பவர் 9, இங்கே வந்து 60t பவர் 9. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள். அப்போ 32 ஆயிரும். இப்போ இன்டிகிரேட் பண்ணுங்கள். அப்போ 9t³/3 வரும். அப்போ 3t³ ப்ளஸ் இது என்ன வரும்? 32t பவர் 10/10 வருமா? இந்த 10 வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ 16/5t பவர் 10. இது லிமிட் போடுங்க 0 to 1ன்னு. அப்போ 3 + 16/5 மைனஸ் 0. இப்போ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 × 5 15, 15 + 16/5 31/5. அப்போ இந்த f டாட் dr வந்து 31/5. நார்மல் சம் தான், ப்ராக்டிஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு சம் கொடுத்துருக்கோம். f டாட் dr, f இருக்குது, drனா dxi + dyj + dzk போடுவோம். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறமா லிமிட் அப்ளை பண்ணணும். x ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க te t² t³ன்னு. இப்போ dx dy dz கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணாமல் நமக்கு ஆன்சர். இது அதே மாடல் தான். இன்டகிரல் f டாட் dr
f equal to xyi plus x square y square j and curve C is the arc of y equal to x square minus 4 2, 0 to 4, 10. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம், f dot dr கண்டுபிடிக்கணும். f dot drக்கு f இருக்குது, drக்கு என்ன போடுவோம், dxi plus dyj கரெக்டுங்களா, ஏன்னா k இல்லை அதனால் ijன்னு எடுத்துட்டோம். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. அப்போ xy dx plus x square y square dy கிடச்சிரும். இதுக்கப்புறம் இன்டகிரேட் போட்டிருக்கோம். இதில் ஒய்யை தூக்கிட்டு என்ன போட்டுக்கலாம், x square minus 4 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே அதே மாதிரி x square தூக்கிட்டு என்ன போடலாம், அப்போ y plus 4ன்னு போடலாமா, x square equal to y plus 4. ஏன்னா இங்கே வித் ரெஸ்பெக்டிவ் y பண்ணுறதுனால x எதாவது இருந்தால் அதை மாற்றிடும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தனியாக பிரிச்சுக்கோ, இது தனியாக போட்டுக்கோம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறதுனால ஒய்யை மாற்றிடும். ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணுறதுனால எக்ஸாக மாற்றுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி மாற்றிக்கலாம், ஒய் ப்ளஸ் 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து ஒய் ப்ளஸ் 4 போடுங்க. அதுக்கப்புறமா இன்டூ பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் ஆயிரும். அப்போ எக்ஸ் பவர் 4/4 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இங்கே எல்லாம் y cube by 3 y square by 2 plus 4y. லிமிட் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க, 2 to 4 பாருங்கள், செக் பண்ணுங்கள். 2 to 4, இதுக்கு வந்து 0 to 10. ஸோ 2 to 4 0 to 10. இப்போ ஃபஸ்ட்டு 4 போட்டிருக்கோம். அப்போ 4 cube by 4 வரும், 4 power 4/4 வரும், 4 power 4/4. இப்போ ஒரு 4 கேன்சல் ஆனால் 4 cube 64 மைனஸ் 4 into 4 square 16/2 வருமா, 4 into 4 square by 2. அப்போ 2 into 16 32 ஆயிடுச்சு. மைனஸ் அடுத்து லோயர் லிமிட் பண்ணுங்க, 2 power 4/4. 2 power 4/4னா 2 squared, அப்போ 4. இது 4 into 2 squared by 2, அது கேல்குலேஷன் போடுங்க, -4 - 8. அதே மாதிரி இங்கே 10 போடுங்க. அப்போ 1000/3 100/2 50 ஆயிரும். 4 into 10 40 ஆயிடுச்சு. 0 போட வேணாம், ஏன்னா 0 தான். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்கள். 32 -4 -0 +4 ஆயிரும். ப்ளஸ் 50 40 90 + 1000/3. இதை 3 ஆட் பண்ணால் 126 + 1000/3. இதை வந்து சால்வ் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இம்ப்ராப்பராக மாற்றினீங்கன்னா 459 1/3 ஆன்சர். 459 1/3. இதே மாடலில் இந்த சம்மை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். இதே மாடலில் போடுங்க. y = x² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது evaluate integral C f dot dr where f equal to xyi plus yzj plus zxk and the curve C is r equal to ti plus t square j plus t cube k, C varying from -1 to 1. அப்போ r எழுதிக்கிங்க. dr by dt என்ன வரும், ia 2t j plus 3t square k. கரெக்டுங்களா, ஓகே. இப்போ x equal to என்னது, அது parametric equation x equal to t, y equal to t square, z equal to t cube. இப்போ ஃபஸ்ட்டு f dot dr போட போகிறோம். அப்போ f dot dr by dt என்ன வந்துச்சு, r கொடுத்துருக்காருங்க. அப்போ dr by dt கண்டுபிடிங்க. I plus 2tj plus 3t square k. r equal to ti plus t square j plus t cube k. அப்போ dr by dt கண்டுபிடிச்சிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இன்டூ பண்ணியாச்சு, ஐஏயும் பண்ணியாச்சு, ஜேவும் பண்ணியாச்சு, கேவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்க இடத்துல டி போடுங்க, ஒய்க்கு டி ஸ்கொயர் போடுங்க, இசட்டுக்கு டி கியூப் போடுங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸுக்கு டி, இது ஒய்க்கு டி ஸ்கொயர், இசட்டுக்கு டி கியூப். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்னா டி இன்ட்டு டி ஸ்கொயர் டி கியூப் ஆயிரும். ஒய் இன்ட்டு இசட்னா டி பவர் 5, இங்கே ஒரு டி இருக்குது, அப்போ டி பவர் 6 ஆயிரும்.
இங்கே இசட்டுக்கு டி கியூப், எக்ஸுக்கு டி, அப்போ டி பவர் 4, இங்கே ஒரு டி பவர் 2 இருக்குது, அப்போ டி பவர் 6 ஆயிடும். இதுக்கப்புறமா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். 5 டி பவர் 6 ஆயிடுச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். டி கியூபை பண்ணிங்கன்னா டி பவர் 4/4, டி பவர் 6 பண்ணிங்கன்னா டி பவர் 7/7, 1 -1 1. ஃபஸ்ட்டு 1 போட்டோம், மைனஸ் போட்டு -1 போட்டிருக்கோம். -1 போடுவோம், அடுக்கு 4 இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு, 1/4 மைனஸ். இங்கே வந்து அடுக்கு வந்து ஆடாக இருக்கனால மைனஸ் வந்துருக்கு, -5/7. அப்போ 1/4 + 5/7 -1/4 + 5/7, அப்போ 10/7 ஆகும். அப்போ 10/7 தான் ஆன்சர். If f = 3x²i 2yz - j - yij plus zk, evaluate integral c f dot dr. C is a straight line from a 0 0 0 to b வந்து 2 1 3 2 1 3. ஸோ f எழுதிக்கோங்க, வழக்கம் போல் dr எழுதிக்கோங்க. f dot dr போட போகிறோம், கரெக்டுங்களா? அப்போ 3x² dx 2xz - y dy plus z dz. அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா வந்து என்ன படிச்சிருக்கோம்? x - x1/x1 - x2 = y - y1/y1 - y2 = z - z1/z1 - z2. இப்போ எக்ஸுக்கு என்ன பாயிண்ட்டு? 0 0 0 2 1 3 எழுதிக்கலாம் சைடில். இது வந்து இப்போ x1 y1 z1, x2 y2 z2. அப்போ x - 0/0 - 2, y - 0/0 - 1, z - 0/0 - 2. அப்போ இங்கே வந்து -2 -1 -3. இப்போ இது எப்படி எழுதலாம்? x/2 = y/3 = z/3, y/1 = z/3 tன்னு வச்சுக்கலாம். அப்போ x = 2t ஆயிரும், y = t ஆயிரும், z = 3t ஆயிரும். இப்போ dx dy dz கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ f dot dr போடுங்க. f dot dr போடுங்க. அப்போ என்ன வரும்? f என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, f dot dr. அப்போ 3x² dx, 3x² dxல 3x² dx, 3x² dxல xக்கு ஸ்கொயருக்கு பதிலாக 2t² போட்டுக்கலாம். dxக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 2t dt. அதே மாதிரி தான். அடுத்தது 2xz - y dy, 2xz - y. அப்போ 2xz - y, அப்போ 2 × xz, இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 6t² வரும். 2 1 இருக்குது, அப்போ 12t² வரும். அப்புறமா எக்ஸுக்கு dxக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. இது போட்டு இந்த மாதிரி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? எழுதிட்டு f dot dr நார்மலாக கண்டுபிடிச்சிட்டு x இருக்க இடத்துல 2t போடுங்க, y இருக்க இடத்துல t போடுங்க, z இருக்க இடத்துல 3t போடுங்க. அதே மாதிரி dxக்கு 2 dt, dyக்கு dt போடுங்க, dzக்கு 3 dt போடுங்க. இப்போ 3 × 4 12, 12 2s are 24, t². இங்கே வந்து 12t² - t + 90 dt. அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு, இது வந்து கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ 36t³ 8t²/2 0 to 1. இதை கேன்சல் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 16 ஆன்சர். 12 + 4 -0, 16 - 0 16 ஆன்சர். அடுத்தது இந்த காஸ் டைவர்ஜென்ட் தியரம்க்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. The normal surface integral of a vector function f over the boundary of a closed region is equal to the space integral of the divergence of f taken through the region. இதை வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சும்மா இதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து லைன் இன்டெக்ரல் முடியுது. அடுத்து வந்து நம்ம காஸ் டைவர்ஜென்ட் தியரம் வச்சு பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.